ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். கூடவே 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி, 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, 4-5 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி 1, கூடவே பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. நல்லாவே கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். பக்கோடா மாவை சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு நல்லாவே 2 பக்கமும் திருப்பி நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க மாவுலையும் பக்கோடா போட்டு ஒரு பக்கம் வச்சுருக்கேன், வேகட்டும். அதுக்குள்ளார இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதே எண்ணெயை எடுத்து நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லாவே பொரிஞ்சு வந்த பிறகு 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து நல்லாவே தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே எண்ணெயில் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலையை உள்ளார சேர்த்துடலாம். பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்துடலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை உள்ளார சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உரித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரியே தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி பச்சை பட்டாணியை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஜீரகத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளார சேர்த்துடலாம். கூடவே பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே உள்ளார சேர்த்துக்கலாம். நம்ம பக்கோடா எவ்வளோ செஞ்சுருக்கோமோ அதுக்கு மிச்சமாகவே தண்ணி சேர்க்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லாவே மூடிட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம நல்லாவே தூள் பண்ணி வச்சுருக்கேன் பக்கோடாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5லேருந்து 6 நிமிஷம் வரையிலும் லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் சூப்பரான வடகறி ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் வடகறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.